ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக வெளியான செய்திகளை ஈரான் அரசு தொடர்புடைய ஊடகங்கள் மறுத்துள்ளன. ஈரான் அரசு சார்பு முக்கிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி கமேனியின் மனைவி மன்சௌரே கோஜிஸ்தே பாக்ரே உயிருடன் இருப்பதாக தெரிய வருகிறது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 28 அன்று கமேனியின் இல்லத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த தாக்குதலில் காயமடைந்ததால் கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக சில ஊடகங்களின் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் அவை தவறான தகவல்கள் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. புரட்சிகர தலைவர் கமேனியின் மனைவி உயிருடன் உள்ளார். அவர் உயிரிழந்ததாக வெளியான ஆரம்ப செய்திகள் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போதைய உடல்நிலை குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. இதற்கு முன்பு ஈரான் ஊடகங்களில் சிலர் தாக்குதலுக்கு பிறகு அவர் கோமா நிலையில் இருந்ததாகவும் பின்னர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தவை. இந்த நிலையிலேயே தற்போது அவர் உயிரிழந்து இருப்பது செய்திகள் பொய்யானது என்றும் அவர் உயிருடன் தான் இருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாகி ஈரானில் மக்கள் மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமெரிக்காவுக்கு இது ஒரு அதிரடி செய்தியாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.